மணி மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல் ஆரம்பித்ததோட முக்கிய நோக்கமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி சேஃபாக இருக்கணும், அந்த மணியோடு சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகணும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரப்போகுது. அது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் இந்த யூடியூப் சேனலோட முக்கிய நோக்கமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன் அந்த ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம பர்டிகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம்? ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்காங்க, அவனோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா இருக்குது, ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கும், இந்த கம்பெனியோட நல்ல க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணுறதுல நம்ம ரெகுலராக பார்க்குற ப்ராடக்டே மேபி வாங்குகிற மாதிரி கூட இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக்ஸோட நேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் எல்லா பேர் பேசுகிற மாதிரி ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஐடிசி. ஏன்னா அது மேஜர் பிராண்டு. ஏன்னா ஐடிசி ஆக்சுவலாக FMCG ப்ராடக்ட்டு, நல்ல கம்பெனி, சிகரெட் கம்பெனி எல்லாமே ஓகே. அந்த மாதிரி பிராண்ட் இல்லாமல் அதை தவிர்த்து FMCG ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்டாக ஆக்சுவலாக எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் வராது, யாரும் அதை பற்றி வாங்கன்னு எதுவும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் சைலண்டாக அந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டும் அந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். அதுவும் ஒன் ஆஃப் த FMCG கம்பெனி தான். அந்த ஸ்டாக்கோட நேம்னு பார்த்தீங்கன்னா PNG, Procter and Gamble. ஓகேங்களா? எல்லா பேரும் இப்போ நான் இப்போ இந்த ஸ்டாக்கில் போய் இந்த ஸ்டாக் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, இவ்வளோ ரெவன்யூ கொடுத்துருக்கு, இதோட ஃபேஸ் வேல்யூ என்னன்றதை நான் இன்டெப்த்தாக நான் போக விரும்பலை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டாக் என்னென்ன பிராண்டெல்லாம் வச்சுருக்கு, என்னென்ன ஸ்டாக்கெல்லாம், என்னென்ன கம்பெனி, இந்த ப்ராடக்டர் அண்ட் கேம்பிளில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை தான் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நிறையா பேர்த்துக்கு இப்போ நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு எடுத்தாலும் ஷாம்புப்பா, பேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஆக்சுவலாக. ஆனால் பர்டிகுலராக அந்த பேஸ்ட்டோட நேம் சொல்லுங்கள், என்னென்ன பேஸ்டெல்லாம் வருது, ஷாம்புவில் இப்போ HUL என்னென்ன ஷாம்பு போடுறாங்கன்னா சில ஐடியாஸ் தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. நல்ல ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? இது பேசிக்ஸான ஐட்டத்தை தான் நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ HULனு எடுத்துட்டிங்கன்னா சன்சில்க்கும் அவனோட தான், டவ் ஷாம்பும் அவனோட தான், ட்ரெஸமின்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அதுவும் அவனோட தான். இந்த ட்ரெஸமின்ற ஷாம்பு நிறையா பேருக்கு தெரியறதுக்கான சான்சஸ் கிடையாது, நிறையா பேருக்கு தெரியறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதனால அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சில கம்பெனிஸ் இருக்குது, FMCG கம்பெனி இருக்குது ஆக்சுவலாக. அது சைலண்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவன் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கான்றது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சோன்னா, ஓ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு, இந்த கம்பெனி பிராண்ட் நேம் தானா அப்படின்றப்ப இன்கேஸ் அந்த ஸ்டாக் ஏதாச்சும் ஒரு மோட்டிவில் டவுன் ஆனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறது ப்ராடக்டர் அண்ட் கேம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை தான் ஸ்கேன் பண்ண போகிறோம். PNGன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. PNG ஹெல்த் கேர் இருக்குது, PNG பிரான்ச்சும் இருக்குது ஆக்சுவலாக. இந்த PNG பிரான்ச்சில் இந்த பிராண்டோட நேமு கீழே, இந்த கம்பெனியோட நேம் கீழே கிட்டத்தட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. வாஷிங் பவுடர்லேருந்து ஷாம்பு முதற்கொண்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு இதில் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அந்த ப்ராடக்ட் என்னென்னன்றதை பார்ப்போம், அந்த டீட்டெயிலில் இப்போ என்னன்றதை பார்ப்போம் ஆக்சுவலாக. டிடர்ஜென்ட் நம்ம நிறையா துணி துவைக்கிறதுக்கு நிறையா பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், எல்லாமே வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. சோப்பு கூட நம்ம நிறையா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த பவுடர் நிறையா யூஸ் பண்ணுறோம், லிக்விட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வாஷிங் மிஷினுக்கு லிக்விடுக்கு பவுட்ரு தான் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. சர்ஃபெக்சல் உங்களுக்கு தெரியும், சர்ஃபெக்சல் HUL ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் அதை தவிர்த்து 2 ப்ராடக்ட் இருக்குது. அந்த 2 ப்ராடக்ட் தான் இந்த PNG ப்ராடக்ட், ப்ராடக்டர் அண்ட் கேம்பிளோட ப்ராடக்ட். இந்த 2 ப்ராடக்ட் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன்று ஏரியல், செகண்ட் ஒன்று டைடு. ஓகேங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, டைடோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஏரியல், இது ரெண்டுமே PNG ப்ராடக்ட் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இது இந்த ப்ராடக்ட் ஆனான்றதை இப்போ நீங்கள் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஏரியல் அண்ட் டைடும் இவங்க ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட்டு இவங்களும் ஷாம்பு ப்ராடக்ட்டும் இருக்குது ஆக்சுவலாக. இவங்ககிட்டையும் ஷாம்பு ப்ராடக்ட் இருக்குது.
பேண்டீன் ஷாம்பு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பேண்டீன் வந்து பிஎன்ஜி அண்டர் கண்ட்ரோலில் தான் வரும் ஆக்சுவலாக. அதுவும் ஷாம்பு. அண்டு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஷாம்புவோட இதுவும் பேண்டீன் ஹெட் அண்ட் ஷோல்டரும் பிஎன்ஜியோட பிராண்ட் நேம் தான் ஆக்சுவலாக. அடுத்து வந்து இப்போ நம்ம சளி பிடிச்சிருக்கு, ஒரு சாதாரண தும்மல் வருது, ஓகேங்களா. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மருந்து ஏதாச்சும் தேய்க்கணும்னா இப்போ நிறையா பேர் நம்ம யூஸ் பண்ணுறது விக்ஸு தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராடக்ட்டு விக்ஸு வந்து பிஎன்ஜி ப்ராடக்டோடு சேர்ந்தது தான் விக்ஸு, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக. அண்டு ஓரல் பி டூத்பேஸ்ட் ப்ராடக்ட்டும் இவன்ட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓரல் பி பேஸ்ட்டு அண்டு டூத்பேஸ்ட்டு, ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஏரியல் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதும் ரெகுலராக யூஸ் பண்ணுறதும். விக்ஸும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம காய்ச்சலோ சளி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். இதுவும் நம்ம ரெகுலராக மூவ் பண்ணக்கூடியதாங்க. ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. பேண்டீன் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஓரல் பி டூத்பேஸ்ட் இருக்குது. ஓரல் பி பேஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. எந்த ப்ராடக்ட்டு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறது. அண்டு ஜில்லட் இருக்குது. ஜில்லட் ஷேவிங் க்ரீம், இதுவும் ப்ராடக்ட் அண்ட் கேம்பிளோட ப்ராடக்ட் தான். அண்டு நம்ம குழந்தைங்களுக்கு நைட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் எதுவும் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. நிறையா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபுல்லாமே நம்ம வெளியில் கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கே கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, பேம்பர்ஸ் தான் நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ப்ராடக்டர் அண்ட் கேம்பிளோட டீட்டெயிலை வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, ஓகேங்களா. டிடர்ஜென்ட் இருக்குது, ஏரியல், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறேன். ஏரியல், டைடு, விக்ஸு, ஷாம்புவில் பேண்டீன், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஓரல் பி, ஜில்லட், பேம்பர்ஸு, இது ஃபுல்லாமே நம்ம ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ரெகுலராக இப்போ நம்ம ஏரியல் தீர்ந்துச்சுன்னா வாங்க தான் போகிறோம், ஷாம்பு தீர்ந்துச்சுன்னா வாங்க தான் போகிறோம், ஓகேங்களா. இதோட ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை வந்து ஸ்கேன் பண்ணோன்னா அவன் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணான்னா ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. பட் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர், ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன இருக்குன்றது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இதை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.